எல்லோருக்கும் வணக்கம். டெய்லி ஒரு நெல்லிக்காய் வந்து சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நெல்லிக்காயில் வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் சி அதிகமாக இருக்குது. டயபெட்டிஸ் இருக்கிறவங்க இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி இம்யூன் சிஸ்டம் வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த நெல்லிக்காய் உதவுது. இன்னும் பல நன்மைகள் வந்து இந்த நெல்லிக்காயில் இருக்குது. சில காரணங்கள்னால டெய்லி நம்மளால் நெல்லிக்காய் வந்து சாப்பிட முடியறதில்ல. நான் இப்போ சொல்கிற டிஷ் இது செஞ்சு வச்சிட்டிங்கன்னா டெய்லி நம்ம வந்து இந்த நெல்லிக்காய் வந்து இன்டேக்காக எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு நெல்லிக்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நெல்லிக்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த நெல்லிக்காய் வந்து இட்லி பாத்திரத்தில் இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக வைக்க போகிறோம். இட்லி பாத்திரத்தில் கீழே தண்ணி ஊற்றி மேலே இந்த தட்டு வச்சு இது மேலே நெல்லிக்காய் அடுக்கி வச்சு அப்படியே வேக வச்சுருங்க. இப்படி வேக வைக்கிறனால பார்த்தீங்கன்னா நெல்லிக்காயில் இருக்க சத்தெல்லாம் வெளியில் போகாமல் நம்மளுக்கு நீட்டாக வெந்துடும், நல்லாயிருக்கும். இப்படி வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே நீங்கள் வேக வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெந்துருச்சான்னு நம்ம செக் பண்ணலாம். நல்லா வெந்துருச்சு. இது வந்து சூடானதுக்கப்புறம் உள்ள அந்த சென்டரில் இருக்கிற கொட்டையை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காயிலிருந்து இந்த கொட்டையில் ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது கூட சீரகம், பச்சை மிளகா. நான் வந்து ஒரு 1/2 கிலோ நெல்லிக்காய் வாங்கியிருக்கேன். இதுக்கு வந்து ஒரு 4-5 பச்சை மிளகா போதும். கொஞ்சம் காரம் அதிகம் வேணுங்கிறவங்க இன்னும் 2 மிளகா சேர்த்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. இது போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு இது அப்படியே நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சிடணும். நெக்ஸ்ட் சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பூன்ல ஒரு 10 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதில் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா அரைச்சிட்டு வெயிலில் காய வச்சு வடகம் மாதிரி எடுத்து வச்சிட்டிங்கன்னா டெய்லி ஒரு வடகம் நீங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம். இது சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து அரைச்சி எடுத்துட்டோம். இது அப்படியே சின்ன வடகம் மாதிரி தட்டி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 3 மாதம் வரைக்கும் இது கெடாமல் இருக்கும். டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு வடகமாக எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.